அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 4 21ஆம் அத்தியாயம். புலிகேசியின் கலைமோகம். புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபியில் இல்லை, அஜந்தாவுக்கு போயிருக்கிறான் என்று குண்டோதரன் கூறிய செய்தி அங்கிருந்த நால்வருக்கும் வியப்பையும் குதூகலத்தையும் அளித்தது என்பது அவர்கள் வாயிலிருந்து வந்த வினோதமான சப்தங்களிலிருந்து தெரிய வந்தது. ஆஹாஹா, ஓஹோ, ஹே, ச என்றெல்லாம் அர்த்தமில்லாத ஓசைகளை வெளியிட்ட பிறகு ஏக காலத்தில் நால்வரும் குண்டோதரனை பார்த்து, நிஜந்தானா, உண்மையா, அஜந்தாவுக்கா போயிருக்கிறான்? புலிகேசிக்கு அஜந்தாவில் என்ன வேலை என்று சரமாரியாக கேள்விகளை பொழிந்தார்கள். அப்போது மாமல்லர், இப்படி எல்லோருமாக குண்டோதரனை துளைத்தால் அவன் எப்படி மறுமொழி சொல்வான்? கொஞ்சம் சும்மா இருங்கள். குண்டோதரா, உன் பிரயாணத்தை பற்றிய விவரங்களை ஆதியோடந்தமாக சொல்லு என்றார். குண்டோதரன் சக்கரவர்த்தியை பணிந்துவிட்டு கூறினான். பல்லவேந்திரா, இந்த ஏழை சந்தேகமற தெரிந்து கொண்ட உண்மையைத்தான் கூறினேன். புலிகேசி சக்கரவர்த்தி அஜந்தாவுக்குத்தான் போயிருக்கிறார். யாரோ சீனாவிலிருந்து ஒரு யாத்ரீகன் வந்திருக்கிறானாம். அவன் பெயர் என் வாயில் நுழையவில்லை. ஹியூன்சங் என்று சொன்னார்கள். அவன் உத்தரதேசத்தில் கன்யாகுப்ஜம், காசி, கயா முதலிய சேத்திரங்களை எல்லாம் பார்த்துவிட்டு வந்தானாம். கன்யாகுப்ஜத்தில் ஹர்ஷ சக்கரவர்த்தியின் மகிமையை பற்றி அவன் வர்ணித்தானாம். ஹர்ஷ சக்கரவர்த்திக்கு தான் குறைந்து போய்விடவில்லை என்று வாதாபி சக்கரவர்த்தி அந்த யாத்திரிகனை தானே நேரில் அழைத்து கொண்டு அஜந்தாவின் சிற்பச்சித்திர அதிசயங்களை காட்டுவதற்காக போயிருக்கிறாராம். பிரபு, இப்போதெல்லாம் புலிகேசி சக்கரவர்த்திக்கு கலைகளிலே ரொம்ப மோகமாம். வாதாபியிலுள்ள பாறைகளையெல்லாம் குடைந்து மாமல்லபுரத்து சிற்பங்களைப் போல் அமைத்து கொண்டிருக்கிறாராம். நமது தொண்டை மண்டலத்திலிருந்து கை கால்களை வெட்டாமல் சிறைப்பிடித்து கொண்டு போன சிற்பிகள் சிலர் அந்த பாறையிலே வேலை செய்வதை நானே பார்த்தேன். ஆனால் ஒரு வேடிக்கையை கேளுங்கள். அந்த சீன யாத்ரிகன் ஹியூங்சங்கை புலிகேசி மேற்படி சிற்ப பாறைகளுக்கு அழைத்துச் சென்று காட்டிய போது, இந்த பாறை சிற்பங்களை பார்த்துவிட்டுத்தான் காஞ்சி மகேந்திர பல்லவன் மாமல்லபுரத்தில் இதே மாதிரி செய்ய பிரயத்தனப்பட்டான். அவனுக்கு நல்ல புத்தி கற்பித்து விட்டு வந்தேன் என்றானாம். இதை பற்றி கேட்டபோது எனக்கு என்னமாயிருந்தது தெரியுமா? ரத்தம் கொதித்தது. வாதாபி நார்ச்சந்தியில் உள்ள ஜெயம் ஸ்தம்பத்தில் காஞ்சி மகேந்திர பல்லவரை வாதாபி புலிகேசி புறங்கண்டதாக எழுதியிருக்கும் பொய்யும் இன்னும் அப்படியேதான் இருக்கிறது பிரபு. இதற்கெல்லாம் காலம் இன்னும் 3 மாதம்தானே என்று மனதை திடப்படுத்தி கொண்டு திரும்பி வந்தேன். வாதாபியில் யுத்த ஏற்பாடுகள் ஒன்றுமே நடக்கவில்லை. இந்த வருஷம் நம்முடைய படையெடுப்பை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லையாம். வாதாபி சைனியம் வடக்கே நர்மதை கரையிலும் கிழக்கே வேங்கியிலுமாக சிதறி கிடக்கிறது. இவ்விதம் குண்டோதரன் சொல்லி சற்று நிறுத்தியதும் மாமல்லர் பரஞ்சோதியை பார்த்து, சேனாதிபதி, பார்த்தீரா, நம் சத்ருக்னுடைய யுக்தி இவ்வளவு நன்றாக பலிக்கும் என்று நாம் கூட எதிர்பார்க்கவில்லை அல்லவா என்றார். சத்ருக்னன் அப்போது பணிவான குரலில், பல்லவேந்திரா, அடியேனுடைய யுக்தி என்று ஏன் சொல்கிறீர்கள்? தாங்களும் சேனாதிபதியும் சேர்ந்து தீர்மானித்ததை தானே நான் நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சேனாதிபதி பரஞ்சோதி, சத்ருக்னர் சொல்வது உண்மைதான். எல்லாம் மகேந்திர பல்லவரிடம் நாம் மூவரும் கற்றுக்கொண்டதுதானே. இந்த யுத்தத்திலே நாம் ஜெயம் பெற்றோமானால் அதனுடைய பெருமை முழுவதும் விசித்திர சித்தருக்கே சேர வேண்டியது என்றார். சேனாதிபதி, யுத்தத்தில் ஜெயம் பெற்றோமானால் என்று நீங்கள் சொல்வதை நான் ஆட்சேபிக்கிறேன். ஜெயத்தை பற்றி என்ன சந்தேகம் இருக்கிறது? ஆனால் எந்த யுக்தியை பற்றி நீங்கள் எல்லோரும் பேசுகிறீர்கள் என்பது எனக்கு விளங்கவில்லை. தயவு செய்து சொன்னால் தேவலை என்றான் ஆதித்தவர்மன். அப்படி கேள் தம்பி, அதை சொன்னால் மகேந்திர பல்லவர் எங்களுக்கு அளித்த பயிற்சி இப்போது எவ்வளவு தூரம் பயன்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வாய். சென்ற 9 வருஷமாக நானும் சேனாதிபதியும் இந்த படையெடுப்புக்காக ஆயத்தம் செய்து வந்தபோது சத்ருக்னுடைய ஒற்றற்படையும் மிக திறமையாக வேலை செய்து வந்தது. நம் ஒற்றற்படையிலே சிலர் சத்ருக்னுடைய தூண்டுதலின் பேரில் நம் யுத்த ரகசியங்களை வாதாபி சக்கரவர்த்திக்கு விற்பனை செய்யத் தொடங்கினார்கள். முதலில் சில காலம் உண்மையான தகவல்களையே அனுப்பி கொண்டிருந்தபடியால் புலிகேசிக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. 3 வருஷத்துக்கு முன்னால் இந்த வருஷம் பல்லவ சைனியம் வாதாபியின் மேல் படையெடுத்து வரப்போகிறது என்று செய்தி போயிற்று. புலிகேசி அதை நம்பி பெரிய ஆயத்தங்கள் செய்திருந்தான். ஆனால் பல்லவ சைனியம் வராமல் ஏமாந்தான். இப்படி 3 வருஷம் ஏமாந்த பிறகு புலிகேசி கோபம் கொண்டு பழைய ஒற்றர்களையெல்லாம் தள்ளிவிடச் செய்தான். புதிய ஒற்றர்கள் இந்த வருஷத்தில் வாதாபி மேல் படையெடுக்கும் உத்தேசமே இங்கு இல்லை என்றும் மானவன்மனுக்கு இலங்கையை பிடித்து கொடுப்பதற்காகவே பல்லவ சைனியம் சேகரிக்கப்படுகிறது என்றும் செய்தி அனுப்பினார்கள்.
புலிகேசி மேற்படி செய்தியை பூரணமாக நம்பிவிட்டான் என்று முன்னமே தெரிந்து கொண்டோம். துங்கபத்திரை நதிக்கரையில் இருந்த சல்லுக்க சைனியத்தை நர்மதைக்கும் வேங்கிக்கும் பகிர்ந்து அனுப்பிவிட்டதாகவும் அறிந்தோம். இப்போது குண்டோதரன் சொல்வதிலிருந்து புலிகேசியே அஜந்தாவுக்கு போயிருக்கிறான் என்று தெரிகிறது. சத்ருகுணனின் யுக்தி பலித்திருக்கிறதல்லவா? இப்படி மாமல்லர் கூறி முடித்ததும், பல்லவேந்திரா, இலங்கை இளவரசர் இந்த வகையிலும் நமக்கு பேருதவி செய்திருப்பதாக தெரிகிறதே. மானவர்மர் காஞ்சியில் வந்து இருந்ததனால்தானே புலிகேசியின் கண்ணில் சத்ருகுணன் இவ்வாறு நன்றாக மண்ணை தூவ முடிந்தது என்றான் ஆதித்தவர்மன். சமணர்களால் மனம் குழம்பி போயிருந்த குமார பாண்டியனை மதுரைக்கு திருப்பி அனுப்பிவிட்டு பாண்டிய சைன்யத்தை போருக்கு அழைத்து கொண்டு வருகிறாரே, அந்த உதவிதான் சாமானியப்பட்டதா என்றான் சத்ருகுணன். அப்போது மாமல்லர் கடுமையான குரலில், மானவன்மன் என்னதான் நமக்கு உதவி செய்திருக்கட்டும், அவன் என்னை ஏமாற்றிய காரியத்தை என்னால் மறக்கவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது என்றார். பல்லவேந்திரா, இது என்ன? தங்களை இலங்கை இளவரசர் எந்த விஷயத்தில் ஏமாற்றினார் என்று சேனாதிபதி கேட்டார். மானவன்மன் நம்மோடு வாதாபிக்கு வரக்கூடாது என்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவனுக்கு நான் சொன்னேன். போர்க்களத்தில் அவன் ஒருவேளை வீர சொர்க்கம் போகும்படி நேர்ந்துவிட்டால் இலங்கை ராஜவம்சம் சந்ததியற்று போய்விடும். ஆகையால் அவன் வரக்கூடாது என்று சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்திலேதான் மானவன்மன் என்னை ஏமாற்றிவிட்டான் என்றார் சக்கரவர்த்தி. இதில் ஏமாற்றுவதற்கு என்ன இருக்கிறது என்றான் ஆதித்தவர்மன். நாம் புறப்பட்டு வந்த ஒரு வாரத்திற்குள் இலங்கை ராஜவம்சத்துக்கு சந்ததி ஏற்பட்டுவிட்டது. மானவன்மனுடைய மனைவி நாம் புறப்படும்போது 10 மாத கர்ப்பிணியாம். நாம் புறப்பட்ட 5ஆம் நாள் அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்ததாம். இந்த விஷயத்தில் சத்ருகுணன் கூட எனக்கு உண்மையை தெரியப்படுத்தாமல் இருந்துவிட்டான் என்று மாமல்லர் கூறுவதற்குள்ளே சேனாதிபதி உள்பட எல்லோரும் கொல் என்று சிரித்தார்கள். இதற்கிடையில், ஹோஹோ, இப்போது தெரிந்தது என்றான் குண்டோதரன். உனக்கென்ன தெரிந்தது இப்போது புதிதாக என்று மாமல்லர் கேட்டார். பிரபு, அதோ அந்த அரச மரத்தில் நான் ஏறி இருந்தபோது தெற்கே ஒரு பெரிய புழுதி படலம் தெரிந்தது. ஏதோ படை திரண்டு வருவது போல் தோன்றியது. எந்த சைனியம் இப்படி சக்கரவர்த்திக்கு பின்னால் வருகிறது என்று யோசித்தேன். தாங்கள் பேசிக்கொள்வதிலிருந்து இலங்கை இளவரசர்தான் பாண்டிய சைனியத்துடன் அவசரமாக வருகிறார் என்று தெரிந்தது என்றான் குண்டோதரன். ஓஹோ, அதற்குள் வந்துவிட்டானா என்று மாமல்லர் கூறியபோது நிலா வெளிச்சத்தில் அவருடைய முகமலர்ச்சி நன்றாக தெரிந்தது. பிறகு அவர் பரஞ்சோதியை பார்த்து, சேனாதிபதி, ஆகக்கூடி நீங்கள் எல்லோரும் என்னதான் சொல்கிறீர்கள்? மானவன்மனுடைய தவறை மன்னித்து அவனையும் நம்மோடு அழைத்து போக வேண்டும் என்று சொல்கிறீர்களா என்று கேட்டார். ஆம் பிரபு, அழைத்து போக வேண்டியதுதான் என்று சேனாதிபதி கூறிய குரலில் ஓரளவு தயக்கம் இருக்கத்தான் செய்தது. அப்படியானால் ஒன்று செய்யுங்கள். நீங்கள் மூவரும் கொஞ்சம் முன்னால் நதியை கடந்து சென்று இன்றிரவு சைனியம் தங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனியுங்கள். நானும் குண்டோதரனும் இங்கேயே இருந்து மானவன்மனை அழைத்து வருகிறோம். குண்டோதரனிடம் நான் கேட்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கின்றன என்று மாமல்லர் கூறவும், குறிப்பறியும் ஆற்றல் வாய்ந்த அறிவாளிகளாகிய மற்ற மூவரும் உடனே கிளம்பிச் சென்று நதியில் அவர்களுக்காக காத்திருந்த படகில் ஏறிக்கொண்டார்கள். அவர்கள் சென்றதும் மாமல்லர் குண்டோதரனை ஏறிட்டு பார்த்தார். மெல்லிய குரலில் குண்டோதரன், பல்லவேந்திரா, வாதாபியில் ஆயனரின் குமாரியை பார்த்தேன். சௌக்கியமாயிருக்கிறார். நம்முடைய வரவை இரவும் பகலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்றான். அந்த பாதகியின் சௌக்கியத்துக்கு என்ன குறைவு? சௌக்கியத்தையும் சாந்தத்தையும் இழந்து தவிப்பவன் நான் அல்லவா என்று நரசிம்மவர்மர் முணுமுணுத்தார். 22ஆம் அத்தியாயம். பவளமல்லி மலர்ந்தது. வாதாபி மாளிகையில் சிவகாமி சௌக்கியமாகத்தான் இருந்தாள். அதாவது அவளுடைய தேகம் சௌக்கியமாக இருந்தது. ஆனால் அவளுடைய உள்ளமோ ஒரு கணமேனும் சாந்தி காணாமல் அமைதியின்றி அலைந்து கொண்டிருந்தது. வருஷங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து போய்க் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வருஷமும் வசந்தம், வேனில் முதலிய பருவ காலங்கள் வந்து போய்க் கொண்டிருந்தன. வருஷங்களும் பருவ காலங்களையும் கணக்கிடுவதற்காக சிவகாமி ஒரு வழி கண்டுபிடித்திருந்தாள். அவள் வசித்த மாளிகையின் பின் முற்றத்தில் கிணற்றின் அருகில் ஒரு பவளமல்லி மரம் இருந்தது. சிவகாமி வாதாபிக்கு வந்த வருஷத்திலே அந்த பவளமல்லி செடியை அவள் தன் கையாலேயே கிணற்றின் அருகில் நட்டாள். நாகநந்தி அடிகள் அஜந்தா மலை பிரயாந்தியத்தை பற்றி வர்ணனை செய்தபோது அந்த பிரதேசத்தில் ஆவணி, புரட்டாசி மாதங்களில் கணக்கில்லாத பாரிஜாத மரங்கள் புஷ்பித்துக் குலுங்கும் என்றும், அந்த நறுமலர்களின் இனிய மனம் நெடுந்தூரம் காற்றிலே பரவி அந்த பக்கம் வருவோருக்கெல்லாம் இன்ப போதையை உண்டாக்கும் என்றும் சொன்னார். அதை கேட்டு சிவகாமி அந்த செடிகளில் ஒன்றை தனக்காக கொண்டு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அவளுடைய வேண்டுகோளை கட்டளையாக மதித்த புத்த பிக்ஷு சீக்கிரத்தில் அஜந்தா மலை பிராந்தியத்திலிருந்து
பவளமல்லி செடி ஒன்று தருவித்துக் கொடுத்தார். அந்த செடியை சிவகாமி நட்டு கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து வந்தாள். கண்ணீருடன் தண்ணீரும் விட்டு வளர்த்து வந்தாள். அந்த பவளமல்லி செடியில் முதலில் இளந்தளிர் விட்டபோது சிவகாமியின் உள்ளம் துள்ளி குதித்தது. புதிய கிளை ஒன்று கிளம்பிய போது துயரத்தில் விதும்பிய அவள் உள்ளம் குதூகலத்தினால் பொங்கியது. முதலில் அந்த செடியிலே முட்டு அரும்பிய போதும் அது பூவாக மலர்ந்த போதும் சிவகாமி சிறிது நேரம் தன் துயரங்களையெல்லாம் மறந்து ஆனந்த கடலில் மிதந்தாள். கிளி மூக்கின் வடிவமாக அதன் அழகிய இதழ்களையும் செம்பவள நிறம் கொண்ட காம்பையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்தாள். நேரமாக ஆக சூரியன் வானமார்க்கத்தில் ஏற ஏற அந்த மெல்லிதழ் மலர் வரவர வாடி சுருங்கி கடைசியில் கருகி உதிர்ந்தபோது தற்காலிகமாக குளிர்ந்து தளிர்த்திருந்த அவளுடைய இருதயமும் வாடி கருகி தீய்ந்தது. செடி நன்றாக வேரூன்றி கிளைத்து தழைத்த பிறகு அதை கவலையுடன் பராமரிக்கும் வேலை சிவகாமிக்கு இல்லாமல் போயிற்று. அந்த செடியைக் கொண்டு பருவங்களையும் வருஷங்களையும் சிவகாமி கணக்கிட்டு வரத் தொடங்கினாள். மனிதர்களின் எலும்பு வரை குளிரச் செய்த பனிக்காலத்தில் அந்த பவளமல்லி மரத்தின் இலைகள் எல்லாம் காய்ந்து உலரத் தொடங்கும். இளவேநீர் காலத்தில் புதிய இளந்தளிர்கள் துளிர்க்கத் தொடங்கும். முதுவேநீர் காலத்தில் இலைகள் முற்றுவதோடு முட்டுகளும் அரும்ப ஆரம்பிக்கும். உக்கிரமான மேல்காற்றோடு மழையும் கொட்டும் ஆனி ஆடி மாதங்களில் அந்த பவளமல்லி செடி பேயாட்டம் ஆடி படாத பாடுபடும். அதை பார்க்கவும் சகிக்காமல் சிவகாமி வீட்டுக்குள்ளேயே பித்து பிடித்தவள் போல் உட்கார்ந்திருப்பாள். ஆவணி புரட்டாசி மாதங்களில் அந்த பவளமல்லி செடி பச்சை பசேல் என்று இலைகளை அடியோடு மறைத்து விடுவதற்கு போட்டி போடும் மலர்கள் குலுங்கப் பெற்று விளங்கும். அந்த காலங்களில் சிவகாமி முற்றத்தின் படிக்கட்டின் மீது உட்கார்ந்து அந்த செடியை வெகு நேரம் பார்த்து கொண்டிருப்பாள். நவராத்திரியின் போதும் விஜயதசமி அன்றைக்கும் தமிழகத்தின் ஆலயங்களில் விக்கிரகத்துக்கு பவளமல்லி மலர்களை கொண்டு புஷ்ப பாவாடை அலங்காரம் செய்வார்கள் என்பதை நினைவு கூர்வாள். அதோடு தான் வாதாபிக்கு வந்து ஒரு விஜயதசமி ஆயிற்று என்றும் கணக்கிடுவாள். இவ்வாறு கணக்கிட்டு வந்ததில் சிவகாமி வாதாபி நகரத்துக்கு வந்து இப்போது 9 வருஷங்கள் ஆகிவிட்டன. 23ஆம் அத்தியாயம். சீன யாத்ரீகர். வாதாபி நகரத்தின் வீதிகளில் தன்னை நடனமாடச் சொன்னதினால் ஏற்பட்ட அவமான உணர்ச்சியின் வேகம் நாளாக சிவகாமியின் உள்ளத்தில் குறைந்து மங்கி வந்தது. தமிழகத்திலிருந்து சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்டவர் எல்லோரும் அவரவருக்கு ஏற்ற ஒவ்வொரு தொழில்களில் ஈடுபட்டு குடியும் குடுத்தனமுமாய் வாழத் தொடங்கினார்கள். அவர்களில் சிலர் சில சமயம் சிவகாமியை பார்க்க வருவதுண்டு. அப்படி வருபவர்களுடைய மனதிலே கோபமோ வன்மமோ ஒன்றுமில்லை என்பதை சிவகாமி கண்டாள். இதையெல்லாம் எண்ணி பார்த்தபோது தான் ஆத்திரப்பட்டு சபதம் செய்ததன் அறியாமையையும் மாமல்லருடன் போகாமல் அவரை திருப்பி அடித்ததன் மௌடீகமும் அவளுக்கு மேலும் மேலும் நன்கு புலனாயின. ஆயினும் பெண்களின் இயல்புக்கு ஒத்தபடி தான் செய்த தவறுக்கும் மாமல்லர் மீதே சிவகாமி பழியை போட்டாள். என்ன இருந்தாலும் நான் அறியா பெண்தானே, ஏதோ அவமானத்தினாலும் ஆத்திரத்தினாலும் தூண்டப்பட்டு இந்த மாதிரி சபதம் செய்தேன். ஆண் பிள்ளையும் அறிவாளியுமான அவரல்லவா என்னை பலவந்தப்படுத்தி பிடிவாதமாக அழைத்து போயிருக்க வேண்டும். சேனாதிபதி பரஞ்சோதி சொன்னாரே, அந்தபடி ஏன் அவர் செய்திருக்கக்கூடாது என்று அடிக்கடி எண்ணமிட்டாள். வருஷங்கள் செல்ல செல்ல மாமல்லர் மறுபடியும் வந்து தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி தன்னை அழைத்து போவார் என்ற நம்பிக்கை சிவகாமிக்கு குறைந்து கொண்டே வந்தது. அது எவ்வளவு பிரம்ம பிரயத்தனமான காரியம், எவ்வளவு அசாத்தியமான விஷயம் என்பதையும் உணரலானாள். நான் செய்த சபதம் பிசகானது. அறியாமையினால் அத்தகைய அசாத்தியமான காரியத்தை சொல்லிவிட்டேன். அதை தாங்கள் பொருட்படுத்த வேண்டாம். என்னை எப்படியாவது திருப்பி அழைத்து கொண்டு போனால் போதும் என்று மாமல்லருக்கு செய்தி சொல்லி அனுப்பலாமா என்பதாக சில சமயம் அவளுக்கு தோன்றியது. ஆனால் அந்த யோசனையை காரியத்தில் அவள் நிறைவேற்றாதபடி நாகநந்தியின் ஏளன வார்த்தைகள் செய்து வந்தன. சிவகாமி கத்தியை வீசி எறிந்து நாகநந்தியை முதுகில் காயப்படுத்திய போது அந்த நயவஞ்சக வேஷதாரி, அடடா, என்ன காரியம் செய்தாய், உன்னை அவர்களோடு கூட்டி அனுப்பவல்லவா எண்ணினேன் என்று சொல்லியது நேயர்களுக்கு நினைவிருக்கலாம். ஆனால் சிவகாமிக்கு நாகநந்தியின் மீதிருந்த கோபமெல்லாம் மாறி தன் செயலை பற்றி பச்சாதாபமும் பிக்ஷுவின் மீது ஓரளவு அனுதாபமும் உண்டாயின. நாகநந்தி தம்முடைய பாசாங்கு உத்தேசித்த பலனை அளித்துவிட்டது குறித்து மனதிற்குள் மகிழ்ந்தார். சிவகாமிக்கு தன்னிடம் ஏற்பட்ட அனுதாபத்தை பூரணமாக பயன்படுத்தி கொண்டார். சில நாளைக்கெல்லாம் சிவகாமியை தாமே அழைத்து கொண்டு போய் காஞ்சியில் விட்டுவிடுவதாக நாகநந்தி சொன்னார். சிவகாமி அதை மறுதளித்ததுடன் தான் செய்த சபதத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தினாள். அதை கேட்ட நாகநந்தி ஏளன புன்னகை புரிந்து, இப்படி ஒரு நாளும் நடைபெற முடியாத சபதத்தை யாராவது செய்வார்களா
என்று கேட்டார். நிறைவேறுகிறதா இல்லையா என்று பார்த்து கொண்டிருங்கள் என்று சிவகாமி வீராப்பாய் பேசினாள். அறிமுகமானவர்கள் யாருமே இல்லாத அந்த தூர தேசத்து நகரில் தானாக ஏற்படுத்தி கொண்ட சிறையில் இருந்த சிவகாமிக்கு நாகநந்திகளோடு அவ்வப்போது சம்பாஷிப்பது பெரிதும் ஆறுதல் தருவதாயிருந்தது. தேசமெல்லாம் பிரயாணம் செய்தவரும் பல கலைகள் அறிந்தவருமான பிக்ஷுவுடன் பேசுவது உற்சாகமான பொழுதுபோக்காகவும் இருந்து வந்தது. காஞ்சிக்கு திரும்பி போக உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் வேண்டாம், அஜந்தாவுக்கு அழைத்து போகிறேன் வா. எந்த வர்ண ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக உன்னுடைய தந்தை துடிதுடித்தாரோ அதை நீயே நேரில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று நாகநந்தி சில சமயம் ஆசை காட்டினார். அதற்கும் சிவகாமி, என் சபதம் நிறைவேறாமல் இந்த நகரை விட்டு நான் கிளம்பேன் என்றே மறுமொழி சொல்லி வந்தாள். 3 வருஷத்துக்கு முன்னால் பல்லவ சைனியம் வாதாபியின் மேல் படையெடுத்து வரப்போகிறது என்ற வதந்தி உலாவிய போது சிவகாமி எக்களிப்படைந்தாள். அது பொய்யாக போனதோடு நாகநந்தி அதை குறித்து மீண்டும் அவளை ஏளனம் செய்தது அவள் மனதை பெரிதும் புண்படுத்தியது. ஆயினும் தன் மனநிலையை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், பொறுத்திருங்கள் அடிகளே, பொறுத்திருங்கள், இந்த வருஷம் இல்லாவிட்டால் அடுத்த வருஷம் கொஞ்சம் பொறுத்திருங்கள் என்று சொல்லி மாமல்லரின் கௌரவத்தை நிலைநாட்ட முயன்றாள். அவ்விதம் கர்வமாக பேசி இப்போது வருஷம் 3 ஆகிவிட்டது. சிவகாமி வாதாபிக்கு வந்து 9 வருஷம் பூர்த்தியாகிவிட்டது. இனியும் நம்பிக்கை வைப்பதில் ஏதேனும் பயன் உண்டா? நம்மை நாமே ஏமாற்றிக்கொண்டு இன்னும் எத்தனை காலம் இந்த துயர வாழ்க்கையை சுமந்திருப்பது? போதும் போதும், 9 வருஷம் காத்திருந்தது போதும். வீட்டு முற்றத்தில் பவளமல்லி மரத்தின் பக்கத்திலே இருந்த கிணறு தன் வாயை அகலமாக விரித்து, வா வா, என்னிடம் அடைக்கலம் புகுவதற்கு வா என்று சிவகாமியை அழைத்துக் கொண்டிருந்தது. இத்தகைய நிலைமையில்தான் ஒரு நாள் நாகநந்தியடிகள் சீன யாத்ரீகர் ஒருவரை அழைத்துக் கொண்டு சிவகாமியை பார்க்க வந்தார். ஹியூன்சங் என்னும் அந்த சீனர் உலகில் பல தேசங்களையும் பல ராஜ்யங்களையும் பார்த்துவிட்டு வந்தவர். பல கலைகளை கற்று பண்டீதியம் பெற்றவர். அந்த காலத்தில் பரதகண்டத்தில் புகழ்பெற்று விளங்கிய 3 சாம்ராஜ்யங்களில் ஹர்ஷ சாம்ராஜ்யத்தை பார்த்துவிட்டு அடுத்தபடி வாதாபிக்கு அவர் வந்திருந்தார். சல்லுக்க சாம்ராஜ்யத்தில் அஜந்தா முதலிய இடங்களையும் வேங்கி நாட்டில் நாகார்ஜுன பர்வதத்தையும் பார்த்துவிட்டு அவர் பல்லவ ராஜ்யத்துக்கு போக எண்ணியிருந்தார். இதை அறிந்த நாகநந்தி, இங்கே பல்லவ நாட்டின் புகழ்பெற்ற மகா சிற்பியின் மகள் இருக்கிறாள், பரதநாட்டிய கலையில் கரை கண்டவள், அவளை பார்த்துவிட்டு போகலாம் என்று சொல்லி அழைத்து வந்தார். சீன யாத்ரீகரின் சம்பாஷணை சிவகாமிக்கு பழைய கனவு லோகத்தை நினைவூட்டி மெய்மறக்கும்படி செய்தது. ஹியூன்சங் தம்முடைய யாத்திரையில் தாம் கண்டு வந்த தேசங்களைப் பற்றியும் அங்காங்குள்ள இயற்கை அழகுகள் கலை அதிசயங்களைப் பற்றியும் விவரித்தார். இடையிடையே தமிழகத்து சிற்பக்கலையைப் பற்றி சிவகாமியை கேட்டு தெரிந்து கொண்டார். சிவகாமியின் நாட்டிய தோற்றங்களை அவருடைய தந்தை ஆயனர் அழியாத சிலை வடிவங்களாக செய்திருக்கிறார் என்று நாகநந்தி சொன்னபோது ஹியூங்சங்கின் அதிசயம் அளவு கடந்து போயிற்று. அந்த நடன தோற்றங்களில் சிலவற்றை தாம் பார்க்க வேண்டும் என்று விரும்பி சிவகாமியை ரொம்பவும் கேட்டுக்கொண்டார். 9 வருஷத்துக்குப் பிறகு சிவகாமிக்கு உண்மையிலேயே அவள் கற்றிருந்த கலையில் மீண்டும் உற்சாகம் உண்டாயிற்று. சில நடன தோற்றங்களையும் அபிநய பாவங்களையும் சீன கலைஞருக்கு அவள் ஆடிக்காட்டினாள். ஹியூங்சன் அவற்றைக் கண்டு அதிசயத்து மகிழ்ந்தார். நாகநந்தியோ மெய்மறந்து பரவசம் அடைந்தார். ஹியூங்சன் சிவகாமியை பற்றி மேலும் விசாரித்தபோது சிவகாமி சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்ட வரலாற்றையும் அவள் செய்த சபதத்தையும் பற்றி நாகநந்தி கூறினார். சக்கரவர்த்தியின் அனுமதி பெற்று இந்த பெண்ணை திருப்பிக் கொண்டு விட்டுவிடுவதாக எவ்வளவோ நான் சொல்லி பார்த்தேன். இவள் கேட்கவில்லை. இப்பேற்பட்ட அற்புத கலை இந்த வீட்டுக்குள் கிடந்து வீணாவதை நினைத்தால் எனக்கு எவ்வளவோ கஷ்டமாயிருக்கிறது. இவளுக்கு விடுதலை தருவதற்காக இந்த வாதாபி நகரத்தை நாமே கொளுத்தி அழுத்தி விடலாமா என்று கூட சில சமயம் எனக்கு தோன்றுகிறது என்றார் நாகநந்தி. ஹியூங்சன் தம் செவிகளை பொத்திக்கொண்டு, புத்த பகவான் அப்படியொன்றும் நேராமல் தடுத்து அருளட்டும் என்றார். பிறகு அந்த பெரியார் ஜீவகாருண்யத்தின் சிறப்பையும் யுத்தங்களினால் நேரும் கேட்டையும் எடுத்துக் கூறி தர்மோபதேசம் செய்தார். புத்த பகவான் ஆட்டை காப்பதற்காக யாகத்தை நிறுத்திய வரலாற்றை விவரித்தார். அசோகரின் தர்ம ராஜ்யத்தை பற்றி எடுத்துரைத்தார். தற்சமயம் ஹர்ஷ சக்கரவர்த்தி அதே விதமாக தர்ம ராஜ்யம் நடத்துவதையும் பிராணி ஹிம்சையை கூட தமது ராஜ்யத்தில் அவர் தடுத்து விட்டிருப்பதையும் குறிப்பிட்டார். சிவகாமி இடையில் குறுக்கிட்டு, ஆனால் சுவாமிகளே, இந்த வாதாபி சக்கரவர்த்தியின் வீரர்கள் தமிழகத்தில் செய்த அக்கிரமங்களைப் பற்றி தங்களுக்கு தெரியாது. அதனாலேதான் இப்படியெல்லாம் தர்ம உபதேசம் செய்கிறீர்கள் என்று கூறியபோது அந்த சீன பிக்ஷு கூறியதாவது: தாயே, யுத்தம் என்று வரும்போது மனிதர்கள் மிருகங்களாகி விடுவதே நான் அறியாதவனல்ல.
நீ பார்த்திருக்கக்கூடியவைகளை விட பன்மடங்கு அக்கிரமங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் பழிக்கு பழி வாங்கிக் கொண்டே போனால் அதற்கு முடிவு என்பதே கிடையாது. சளுக்க சக்கரவர்த்தி படையெடுத்ததற்கு பழி வாங்குவதற்காக இப்போது காஞ்சி சக்கரவர்த்தி படையெடுக்கிறார். மறுபடியும் காஞ்சியின் மேல் பழி வாங்குவதற்காக சளுக்க வம்சத்தினர் படையெடுப்பார்கள். இப்படி வித்திலிருந்து மரமும் மரத்திலிருந்து வித்துவுமாக உலகில் தீமை வளர்ந்து கொண்டே போகும். யாராவது ஒருவர் மறந்து மன்னித்துதான் தீர வேண்டும். அப்போதுதான் உலகம் சேமமடையும். தாயே, எது எப்படியானாலும் உன்னுடைய பயங்கரமான சபதம் நிறைவேற வேண்டும் என்று மட்டும் நீ ஆசைப்படாதே. அதனால் யாருக்கும் நன்மை உண்டாகாது. ஆஹா, இந்த பெரிய நகரத்தில் எத்தனை ஆயிரம் வீடுகள் இருக்கின்றன, எத்தனை லட்சம் ஜனங்கள் வசிக்கிறார்கள். அவர்களில் வயோதிகர்களும் குழந்தைகளும் உன்னை போன்ற அபலை ஸ்திரீகளும் எத்தனை பேர். இந்த நகரத்தை தீ வைத்து எரித்தால் இவ்வளவு குற்றமற்ற ஜனங்களும் எத்தனை கஷ்டமடைய நேரிடும் யோசித்துப்பார். இதையெல்லாம் கேட்ட சிவகாமியின் உள்ளம் பெரும் குழப்பமடைந்தது. அந்த சமயம் பார்த்து நாகநந்தியடிகள், சிவகாமி, இந்த பெரியவர் சொன்னதை கேட்டாயல்லவா? நடந்து போனதையே நினைத்து கொண்டிருப்பதில் என்ன பயன்? பழிவாங்கும் எண்ணத்தினால்தான் பிரயோஜனம் என்ன? 9 வருஷம் நீ விரதம் காத்தது போதாதா? இன்னும் 2 நாளில் இந்த சீனத்து பெரியவரும் வாதாபி சக்கரவர்த்தியும் அஜந்தாவுக்கு போகிறார்கள். அவர்களுடன் நானும் போகிறேன். அங்கே பெரிய கலை திருவிழா நடக்கப் போகிறது. நீயும் எங்களுடன் வா, போகலாம். உலகத்திலேயே எங்கும் காண முடியாத அதிசயங்களையெல்லாம் அங்கே நீ காண்பாய் என்றார். ஒரு கணம் சிவகாமியின் கலை உள்ளம் சலனமடைந்து விட்டது. ஆகட்டும் சுவாமி, வருகிறேன் என்று சொல்ல அவள் மனம் ஆசைப்பட்டது. ஆனால் அவளுடைய உதடுகள் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த மறுதளித்து விட்டன. அவளுடைய உள்ளத்தின் அந்தரங்கத்திலே ஒரு மெல்லிய குரல், சிவகாமி, இது என்ன துரோகம் நீ எண்ணுகிறாய்? மாமல்லர் அழைத்தபோது அவருடன் போக மறுத்துவிட்டு இப்போது இந்த புத்த பிக்ஷுக்களுடனே புறப்படுவாயா? நீ அஜந்தா போயிருக்கும் சமயம் ஒருவேளை மாமல்லர் இங்கு வந்து பார்த்து உன்னை காணாவிட்டால் அவர் மனம் என்ன பாடுபடும் என்று கூறியது. சிவகாமி சலனமுற்ற தன் மனதை திடப்படுத்திக் கொண்டு, பிக்ஷுக்களை, இந்த அநாதை பெண் விஷயத்தில் இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டதன் பொருட்டு மிக்க வந்தனம். ஆனால் அஜந்தா மலையில் அதிசயங்களை பார்க்க அடியால் கொடுத்து வைத்தவள் அல்ல. இந்த சீன தேசத்து பெரியார் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். என் சபதம் நிறைவேற வேண்டும் என்று இனி நான் ஆசைப்பட மாட்டேன். இந்த வாதாபி நகரமும் இதில் வாழும் ஜனங்களும் ஒரு துன்பமும் இன்றி செழித்து வாழட்டும். அவர்களுக்கு என்னால் எந்தவிதமான கெடுதலும் நேர வேண்டாம். ஆனால் அடியால் என் வாழ்நாளை இந்த வீட்டிலேயே தான் கழிப்பேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த நகரை விட்டு வெளியேறுவதற்கு உடன்பட மாட்டேன் என்றாள். 23ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.